அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய என் இனிய நண்பர் சேது, அவர் கொஞ்சம் டைமே கொடுத்துட்டாரு. விஆர்எஸ் அகாடமியின் இயக்குனர் நீலகண்டன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி அந்த பட்ஜெட் மீட்டிங்கை பற்றி தான் பேசுகிறோம். பட்ஜெட் மீட்டிங்கில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு ஹாட் டாபிக் 12 லட்சம் வரை வருமான வரி இல்லை அப்படிங்கிறது ஹாட் டாபிக். நியூ ஸ்கீமில், நியூ டேக்ஸ் ரெஜிமில் 4 லட்சம் வரை வருமான வரி இல்லை, 12 லட்சம் வரை வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. இது வார்த்தையில் ஒரு ஜாலம்னு சொல்லுவாங்க இல்லையா. நியூ ரெஜிம், இப்போது நியூ ரெஜிமில் 4 லட்சம் வரை வருமான வரி இல்லை, 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. இந்த ரெண்டுமே என்ன சார்? பேசிக்காக நீங்கள் பேசுகிற வார்த்தை பார்க்கும்போது ரெண்டுமே அர்த்தம் தானே. 4 லட்சத்துக்கு ஒன்றும் இல்லை, 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் டேக்ஸ் இல்லை. இதைத்தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க. என்ன வருமான வரி இல்லை, வருமான வரி செலுத்த வேண்டியதில்லைன்னு வார்த்தை ஜாலம்தான் இருக்கே ஒழிய மற்றபடி இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஒன்று, இப்போது அடுத்த ஸ்லைடில் இது வந்து 4 நியூ டேக்ஸ் ரெஜிம் இந்த நம்ம குரூப்பில் வந்தது தான். இந்த எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுனா 4 நாளாக ஸ்டெப் ஆகுது. இந்த பக்கம் டோட்டல் இன்கம் பூரா 4வது வாய்ப்பாடு படிச்சுக்க வேண்டியது தான். 4, ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 16, 5 20, 6 24, 7 24, அந்த மாதிரி போகுது. 6 நாள் 24, 24க்கு மேலே அப்படி போகுது. இந்த பக்கம் ரேட் ஆஃப் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5வது வாய்ப்பாடு, 4வது வாய்ப்பாடு, 5வது வாய்ப்பாடு சேர்ந்தா 4வது வாய்ப்பாடு டோட்டல் இன்கம், 5வது வாய்ப்பாடு வந்து ரேட் ஆஃப் டேக்ஸ். 5 10 1 5 5 2 5 10 3 5 அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்த ரிவைஸ்டு ஸ்லாப் ரேட் 4வது வாய்ப்பாடும் 5வது வாய்ப்பாடும் நம்மளை திருப்பி படிக்க வைக்கின்றன. படித்தாவே போதும். அது நமக்கு எங்கே டக்குன்னு ஞாபகம் வரலன்னா கூட இந்த அப்ரோச்சை எடுத்துட்டா, இது குரூப்பில் வந்தது தான். அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். இது புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, வந்தது. ஸோ இதுதான் ஸ்லாப் ரேட். 2வது சப்ஜெக்ட் போன வருஷம், அதாவது போன வருஷம்னு சொல்லக்கூடாது, இப்போ முடிய போகிற வருஷம். ஏன்னா இப்போ வந்திருக்கிற பட்ஜெட் வந்து 2026 27க்கு உண்டானது. இப்போ நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறது வந்து 31/3/25. அந்த வருஷத்துக்கு ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா 3, இந்த பக்கம் போட்டிருக்கேன் 3 to 7, 7 to 10, 10 to 12 இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அசஸ்மெண்ட் இயர் அடுத்த வருடத்துக்கு அடுப்புன்றது 4வது வாய்ப்பாடு 5வது வாய்ப்பாடு. இதில் ரெண்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இதில் பேசிக் 31/3/25க்கு 3 லேக்காக இருந்த நியூ ரெஜிமில் 3 லேக்காக இருந்த ஒரு ரேட் வந்து 4 லட்சமாக 31/3/26க்கு உயர்த்தப்படுகிறது. 31/3/25 இப்போ நடந்து முடிய போகிற நெருங்கிட்டு இருக்கிற வருஷத்துக்கு நியூ ரெஜிமில் 3 லேக். இனிமேல் வரக்கூடிய புத்தாண்டுன்னா நமக்கு ஜனவரியில் 1/4/2025 to 31/3/26க்கு வந்து 4 லட்சம். முதல் கருத்து 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் உயர்வு. 31/3/25 3 லேக், 31/3/26 4 லேக். இது முதல் சேஞ்ச். 2வது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்டில் போன வருஷம், அதாவது 31/3/25க்கு பார்த்தீங்கன்னா 5 10 15 20லேருந்து ஒரு ஜம்ப் 20 25 30ன்னு போனால் 20லேருந்து ஒரு ஜம்ப், இன்னொரு ஜம்ப் 20லேருந்து 30க்கு போயிருச்சு 31/3/25ல். ஆனால் 31/3/26ல் இனி வரக்கூடிய நிதியாண்டுக்கு 20 25 30. ஸோ அப்போ வந்து 31 இனி வரக்கூடிய ஸ்லாப் ரேட் நியூ ஸ்கீமில் கம்பேர் பண்ணுறப்போ பாயிண்ட் நம்பர் 1, 3 லேக்லேருந்து 4 லேக் உயர்த்தப்படுகிறது அடிப்படை வரி விலக்கு. இன்னொன்று வந்து 20லேருந்து 24க்குள்ள 25%ங்கிற ஸ்லாப் ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய முக்கிய சாரம். இந்த கம்பேரிட்டிவ் டேபிள் மற்ற இதில் டிஸ்கஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் எல்லாமே நான் பிபிடியை ஷேர் பண்ணுறேன் விஆர்எஸ் அகாடமிக்கு நண்பர் நீலகண்டனுக்கு. அதனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டாம், கவனிங்க, ரெக்கனர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒன்று. அடுத்த கருத்து, சார் டேக்ஸு சொல்லிட்டீங்க, இப்போ கட்டணமா கட்ட வேண்டாமான்னு கேட்டால் நான் 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். முதல் ஸ்டேட்மெண்ட் நியூ ரெஜிமை பொறுத்தளவு அப் டு 4 லேக் மட்டும் வருமான வரி இல்லை. இது முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் 12 லட்சத்துக்கு மேலே வருமான வரி வரும். இது 2வது ஸ்டேட்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 4 லட்சம் மட்டும் வருமான வரி இல்லை, இது முதல் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ரெண்டாவது வந்து 12 லட்சத்துக்கு மேல் வருமான வரி கட்டாயம் உண்டு. சரி சார், இது ஏன் 4லேருந்து 12 மட்டும் 3வது தள்ளிட்டீங்க? அடுத்து ஒரு சூக்ஷமம் வருது. 4,01,000 12 லட்சத்து மட்டும் வருமான வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டாம். சார், 4 லட்சம் மட்டும் வருமான வரி கட்ட வேண்டாம்னு சொல்றது புரியுது. 12,01,000 வருமான வரி கட்ட வேண்டும்ங்கிறது எங்களுக்கு புரியுது. இந்த 4,01,000 12 லட்சத்துக்கு மட்டும் இருக்கிற கேப்ல வருமான வரி கட்ட வேண்டும், கட்ட வேண்டாம்னு 2 பதில சொல்றீங்களே சார், எப்படி? அப்போ அப் டு 4 லேக் தெளிவா இருக்கிறோம், 12 லட்சத்துக்கு மேலையும் தெளிவா இருக்கிறோம். ஐ மீன் 12,01,000 என்ற ஒரு நிலையிலும் தெளிவா இருக்கிறோம். இந்த 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் நீங்க வரும், ஆனா வராதுன்னு ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி ட்விஸ்ட் பண்றீங்களே சார், என்னன்னா அதை பார்ப்போம். இப்போ ஃபினான்ஸ் பில் என்ன சொல்லுது? 31/3/25 இப்போ முடியக்கூடிய இயர். ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் பேசினா கன்ஃபியூஷன் ஆகும், அதனால கூடிய மட்டும் நான் ஃபினான்ஷியல் இயரேவே பேசுறேன். அப்பப்போ ஏதாவது ஒரு பேச்சினோட மாறி வரலாம், பட் பொதுவாக 31/3/25 இயர் எண்டடுக்கு 7 லேக் மட்டும் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை பை ஆப்ரேஷன் ஆஃப் 87A. இது முதல்ல. ஃபார் த இயர் எண்டட் 31/3/26க்கு, ஏன்னா அந்த அசஸ்மெண்ட் இயர்னா குழப்பமா இருக்கும், 26க்கு இப்போ சமீபத்தில் வந்த பட்ஜெட் பிளான் பிரகாரம் 12 லேக் வரை வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை. இது ரெண்டாவது. அப்ப ரிபேட் வந்து 7 லட்சத்துக்கு 25,000 87A கிடைச்ச ரிபேட்டு 12 லட்சத்துக்கு 60,000 உயர்த்தப்படுகிறது. அப்ப 7 லட்சம் இல்லை என்று சொல்ற ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம், உனக்கு 87A ரிபேட் வந்து 25,000 தான் கிடைக்கும். அது ஃபார் த இயர் எண்டட் 31/3/25. அதே மாதிரி 31/3/26க்கு 12 லட்சத்து வரை வருமான வரி இல்லை என்பதின் அர்த்தம், உனக்கு 87A வந்து 60,000 வரை கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த 7 லட்சம் ஆகட்டும் 12 லட்சம் ஆகட்டும், இது வந்து மேலோட்டமான ஸ்டேட்மெண்ட்டாக கருதப்பட்டாலும் இதன் ஆதாரம் 87A என்ற ரிபேட் செக்ஷனை சார்ந்தே இருக்கிறது. அப் டு 4 லேக் மட்டும் ரிபேட் 87A சார்ந்து இல்லை. அப் டு 4 லேக் மட்டும் டேக்ஸ் இல்லை. டேக்ஸ் இல்லைன்னா இல்லை தான், ஆனால் இந்த 4 லேக் டு 12 லேக் வரும், ஆனால் வராது அப்படின்னு ஒரு நிலை எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல 4 லேக்லேருந்து 12 லட்சம் மட்டும் வரி இல்லை, வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அந்த வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை என்பது 12 லட்சம் வரை வேண்டாம் என்பது அந்த 12 லட்சம் நியூமரிக் ஃபிகர் மட்டும் டிசைட் பண்ணுவதில்லை. அந்த 12 லட்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய செக்ஷன் 87A என்ற செக்ஷன் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த 12 லட்சம் வரை வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் கருத்து 4 லேக் வரை வருமான வரி இல்லை, 12 லட்சத்துக்கு மேல் வருமான வரி உண்டு, 4,01,000 12 லட்சத்து வரை வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எடுக்கிறோம். அதை இன்னொரு சூட்சமமா ஒன்று சொன்னேன், வரும் ஆனால் வராது, கட்ட வேண்டியது இருக்கலாம், கட்ட வேண்டாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பினேன். சரி சார், அப்படின்னா அப் டு பேசிக் எக்ஸம்ஷன் 12 லேக் என்பது ரிபேட் 87A என்பதை ஆதாரமாக கொண்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ 12 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன் இருக்குங்கிறத நம்ம 12 லட்சத்தை விசாரம் பண்றதை விட அந்த 12 லட்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ரிபேட் என்ற செக்ஷன் 87A விசாரம் செய்வோம். இப்போ 87A பார்த்தீங்கன்னா, சார் ஒருத்தர் 4,01,000 இருக்காரு. இப்போ நான் பேசுற டிஸ்கஷன் எல்லாமே 4,01,000 12 லட்சம் மட்டும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நிலை. ஏன்னா அது கிளியரா இருக்கு, இதுவும் கிளியரா இருக்கு, நடுவில் இருக்கிற நிலை தான் கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ அதுல பாருங்க, பாயிண்ட் நம்பர் 1, 87A ரிபேட் இஸ் அப் டு 4 லேக் எல்லாரும் எக்ஸம்ஷன், என்ன இன்கம் இருந்தாலும். 4 லேக்குக்கு மேல 87A ரிபேட் வந்து கேபிட்டல் கெயின், அதாவது குறிப்பா 111A 112 ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ், 20% 12.5 இப்பெல்லாம் குறைச்சிருக்காங்க இல்லையா? கேபிட்டல் கெயின் வந்து நார்மலா ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ்ல டேக்ஸுக்கு உட்படும். அப்போ 87A ரிபேட் கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகாது.
அப்ப இதை வந்து 12 லட்சத்தோட 4 to 12 லட்சத்தோட ஃபிட் பண்ணும்போது 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை கேபிட்டல் கெயின் எதுவும் இல்லாத பட்சத்தில் டாக்ஸ் கட்ட வேண்டியது வராது. ஏன்னா ஆனால் அதே 4 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்கு இடையில் இருக்கிற கேப்ல ஸ்பெஷல் ரேட் கேபிட்டல் கெயின் ஏதாவது வந்தால் டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். ஏனென்று கேட்டால் 87A ரிபேட் வந்து நார்மல் இன்கத்துக்கு தானே ஒழிய ஸ்பெஷல் ரிபேட்டுக்கு இல்லை. ஸோ என்ன சார் இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு. 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் கேபிட்டல் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் கேபிட்டல் கெயின் இல்லைன்னா டாக்ஸ் வராது. 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் கேபிட்டல் கெயின் வந்தா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும், ரிபேட் உதவாது. இதுதான் சிம்பிள். இது ஒன்று. அடுத்து இரண்டாவது கருத்து 87A அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். அந்த ரிபேட் செக்ஷன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருக்கலாம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இன் இந்தியா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்போ 5 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் 87A ரிபேட் நமக்கு கிடைக்கணும்னா அந்த 5 லட்சத்திலிருந்து 12 லட்சம் இடைப்பட்ட இதில் இருக்கக்கூடிய நபர் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்க வேண்டும். இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்க வேண்டும். அவர் என்ஆர்ஐயா இருக்கிற பட்சத்தில் 87A ரிபேட் அவர் எலிஜிபிள் இல்லை. அப்போ அதே மாதிரி ஹெச்இஎஃப்ஆ இருக்கிற பட்சத்தில் அப்கோர்ஸ் ஃபார்ம் கம்பெனிக்கெல்லாம் செப்பரேட் ரேட் இருக்கு. 87A வந்து 5 lakh 4 lakh to 12 lakh வந்து 87Aவே நம்பிட்டு இருக்கனால 87A என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதுன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியாவுக்கு மட்டும்தான் 87A ரிபேட் கிடைக்கும், நான் ரெசிடென்ட்டுக்கு கிடைக்காது. ஈவன் இந்த டாக்ஸ் லேப் வந்து ஹெச்எஃப்ஆ இருந்தா கிடைக்காது, ஃபார்மா இருந்தா கிடைக்காது, கம்பெனியா இருக்காது. அப்போ 87A அவைலபிள் டு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா இருக்குன்னா இந்த 4 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துல இருக்கிற கேப்புக்கு வந்து ஒருத்தர் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா இருக்கிற பட்சத்தில் வருமான வரி விலக்கு உண்டு. அதர் தென் த இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா இருக்கிறப்ப வருமான வரி விலக்கு இல்லை, அதனால் டாக்ஸ் கட்ட வேண்டும். அப்போ 4,01,000 12 லட்சம் மட்டும் ரெண்டாவது கான்செப்ட். அவர் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இருந்து அவருக்கு ஸ்பெஷல் ரேட் ஆஃப் மேலே சொன்னதையும் சேர்த்திக்கிறேன் கூட, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் இல்லாத பட்சத்தில் 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் வருமான வரி கட்ட வேண்டியது இருக்காது, வராது. அதே நேரத்தில் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸோ அல்லது இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா ஸ்டேட்டஸ், அவருடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ட்டோ ஹெச்இஎஃப்ஓ இருக்கிற பட்சத்தில் வரும். இதுதான் வரும் அல்லது வராது. அப்போ 87A ரிபேட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணினா தான் அந்த 12 லட்சத்தை பத்தி நம்மளால கண்ட முடியும். அடுத்த கருத்து 87A ரிபேட் வந்து 60,000 வரை உண்டு, அல்லது இன்கம் டேக்ஸ் பேயபிள் விச் எவர் இஸ் லெஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த டேக்ஸ் ரிபேட்டை வச்சுட்டு நம்ம 60,000க்கு வந்து நம்ம ரீஃபண்ட் கேட்கணும். அது எல்லாமே இப்போ இந்த சாஃப்ட்வேர் வின்மேன் சர்ல அதெல்லாம் இருக்கனால அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குது. கருத்து என்னன்னா ரிபேட் மேக்ஸிமம் ரிபேட் 60,000 ஆர் இன்கம் டேக்ஸ் பேயபிள் விச் எவர் இஸ் லெஸ். இந்த ரிபேட் என்பது 60,000 கிடைக்குதே சார், இது எப்போ நியூ ஸ்கீம் ஆப்ட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். நியூ ஸ்கீம் ஆப்ட் பண்ணா 60,000 ரூபாய் ரிபேட் உண்டு. அப்போ ஓல்டு ஸ்கீம் இருந்தா 12,500 தான். ஸோ அப்போ 87A ரிபேட் 4 லட்சத்திலிருந்து 4,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் மட்டும் முக்கிய ஸ்தானம் பெறுகிறது. 87A ரிபேட் வந்து ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. 4லேருந்து 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம். அதே மாதிரி அதர் தென் த ரெசிடென்சியல் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா, குறிப்பாக நான் ரெசிடென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் 87A கிடைக்காது. 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம். அதே மாதிரி மூணாவது 60,000 115 BSc 1A அடாப்ட் பண்ணியிருந்தால் மட்டும் 87A 60,000 கிடைக்கும். இல்லைன்னா ஓல்டு ஸ்கீம் 12,500 தான் ரிபேட் கிடைக்கும். அப்போ 5 லட்சத்துக்கு மேலே கிராஸ் பண்ண வேண்டியதப்போ டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கலாம். ஸோ 12 லட்சம்னா ஸோ சுருக்கமான கருத்து பார்த்தீங்கன்னா அப் டு 4 lakh மட்டும் டேக்ஸ் இல்லை, அப் டு 4 lakh to 12 lakh மட்டும் டேக்ஸ் வரலாம், வராமலும் இருக்கலாம். அபவ் 12 lakh மேலே டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இன்னும் இரண்டாவது ஒரு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அப்கோர்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட இன்க்ரிமெண்டல் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. பட் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து போன வருஷம் வந்தது. இட் இஸ் அப்ளிகபிள் டு 31/3/25 ஆல்சோ. 31/3/25 போன வருஷம் ஃபினான்ஸ் பில் போன வருஷம் அமெண்ட்மெண்ட்லேயே வந்த விஷயம்தான்.
பட் இது எப்படி இப்போ சொல்லியிருக்கிற விஷயத்தை பாதிக்கிறதுங்கிறதுக்காக இந்த விசாரத்துக்கு எடுத்திருக்கேன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16(1) salaried person up to 12,75,000. சார் இத்தனை நேரம் மட்டும் 12 லட்சம் போட்டு இப்போ சேலரி பர்சன் வந்தோன்னா மாறிட்டீங்களா, ரூட் மாறிட்டீங்களா, என்ன எச்சா சொல்றீங்கன்னா, அதர் தென் த சேலரி பர்சனுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ற ஒரு அம்சம் கிடையாது. 12 lakh மட்டும்தான். சேலரி பீப்புளுக்கு மட்டும்தான் 75,000, 50,000ல இருந்து 75,000 போன வருஷம் தான் உயர்த்தினாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சேலரி பர்சனுக்கு 31,325 50,000லேருந்து 75,000 கிடைக்கிறோம். ஃபேமிலி பென்ஷனாக இருந்தால் 15,000லேருந்து 25,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிற ஒரு அம்சம் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தா சேலரி பர்சனுக்கு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, நியூ ஸ்கீம் ஆட் பண்ணியிருக்கணும். ஓல்டு ஸ்கீம் ஆட் பண்ணால் 50,000 தான் கிடைக்கும். 50,000 தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். நியூ ஸ்கீம் ஆட் பண்ணும்போது 75,000 கிடைக்கும். போன வருஷமே கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான். ஃபேமிலி பென்ஷன், ஒருத்தர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் வந்து 15,000 to 25,000 இது கிடைக்கும், டிடக்ஷன் கிடைக்கும். ஸோ இது நியூ ஸ்கீம் இருந்தால் தான். ஓல்டு ஸ்கீமு 15,000. இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக ரெண்டாக பிரியுது. ஓல்டு ஸ்கீமாக இருந்தால் 50,000, ஃபேமிலி பென்ஷனுக்கு 15,000, நியூ ஸ்கீமாக இருந்தால் 75,000, நியூ ஸ்கீமாக இருந்தால் ஃபேமிலி பென்ஷனுக்கு 25,000. ஸோ இது வந்து இப்போ 12,75,000 சேரும்போது 12,75,000 - 75,000 பிலோ 12 lakh வரும். பின்னால் ஒர்க்கிங் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இரண்டாவது கான்செப்ட் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது 87A அப்புறம் 16(1)A. அப்கோர்ஸ் இந்த 16(1)A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல வந்து இந்த வருஷம் வந்த பட்ஜெட்ல வந்து புதுசா வந்த மாறுதல்கள் எதுவும் கிடையாது. பட் இந்த புது ரேட்டை இது பாதிக்கிறது. அதனால் நான் இங்க திருப்பி பேசுறேன். அதுக்குண்டான சாம்பிளும் நான் காமிக்கிறேன் எப்படி ஒர்க்கிங்ன்ட்டு. மூணாவது விஷயம் மார்ஜினல் ரிலீஃப். இதுவும் புதிய விஷயம் இல்லை. மார்ஜினல் ரிலீஃப் வந்து 12 லட்சத்துக்கு மேல போனா கிடைக்கும். சார் இப்போ 12 லட்சம் மட்டும் வந்து வருமான வரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கன்சல்டன்ட் ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்னா, 4 லட்சம் வரை வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை 139(1)B பிரகாரம். 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் கண்டிப்பாக வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். ஆனால் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை, ப்ரொவைடட் மேலே பேசுனது பிரகாரம். ஸோ ஒருத்தர் வர்றாரு, சார் எனக்கு வந்து ஒரு 3,80,000 தான் இருக்குது சார், டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா வேண்டாம்னா, உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் 4 lakh நியூ ஸ்கீமில் இருக்கனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. இன்னொருத்தர் வராரு, சார் எனக்கு ஒரு 5,20,000 இருக்குது, 5,20,000க்கு டேக்ஸ் வருது, ஆனால் 87A ரிபேட்டினுடைய ஒரு வரப்பிரசாதத்தினால் அவர் கட்ட வேண்டியது இல்லைன்னா கூட அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். ஸோ அப்போது டேக்ஸ் வருமா வராதாங்கிறது செப்பரேட் கான்செப்ட், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது செப்பரேட் கான்செப்ட். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமான்னா 4 லட்சத்துக்கு மேலே போனால் கட்டணும், பண்ணணும். அது மட்டும் இல்லை, 139 பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நிறைய இருக்குது. அது ஆக்சுவலாக நிறைய பேசிட்டோம். அதில் சிலது வந்து கிரெடிட் கார்டு இருந்தால் வரணும், கேபிட்டல் கெயின் இருந்தால் ஃபைல் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு பதில் அப் டு 4 lakh மட்டும் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை, 4 lakh மேலே ஃபைல் பண்ண வேண்டும். இது பதில். டேக்ஸ் கட்ட வேண்டுமா, அந்த ஃபைல் பண்ண ரிட்டர்னுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டுமா வேண்டாமான்னா 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் மேலே பேசின விஷயங்களின் அடிப்படையில் 12 லட்சத்து வரை டேக்ஸ் கட்டாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது ஈவன் 5 lakh மேலே போனால் கூட அப் டு 12 lakh மட்டும் 87Aல டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை, ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். இது ஒரு முக்கிய கருத்து. சரி சார், இப்போ நீங்கள் சொன்ன கருத்து ஒவ்வொன்றும் ஒரு சாம்பிள் ப்ராப்ளமாக போட்டால் அடுத்த புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அப் டு 12 lakh ஜென்ரல் அசசி, அப் டு 4 lakh நில், 4 lakh to 8 lakh 5%, 8 lakh to 12 lakh 10%. இது வந்து சேலரி அசசி பற்றி டிஸ்கஸ் பண்ணல, ஜென்ரல் அசசி. இது சிம்பிள் அரித்மெட்டிக் தான். 4 lakh மட்டும் இல்லை, 4 lakh to 8 lakh புது நியூ ஸ்கீமோட ஸ்லாப் ரேட் பிரகாரம் 4 lakh to 8 lakh 20,000, 8 lakh to 12,000 40,000, டோட்டல் ஸ்லாக் 60,000, ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A 60,000 நில். இதில் வந்து நான் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அந்த இண்டிவிஜுவலுக்கு கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டேக்ஸ் எதுவும் இல்லை. இரண்டாவது, அந்த இண்டிவிஜுவல் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியா. ஏன்னா ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இருந்தால் 87A செல்லாது.
அதே மாதிரி அவர் நான் ரெசிடென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் 87A கிடைக்காது. இது உதாரணத்துக்கு நான் ரெசிடென்ட்டா இருந்தாருன்னா கீழே இருக்கிற 87A அழிச்சிட வேண்டியதுதான், 60,000 ரூபாய் கட்ட வேண்டியதுதான் அவரு. ஸோ இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்ல இந்த ப்ராப்ளத்தில் எடுத்திருக்கிற அசம்ஷன் ஒன்று, அவருக்கு கேபிட்டல் கெயின் வேற எதுவும் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் டாக்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து அவர் ரெசிடென்ட் இன் இந்தியா. நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் 87A ரிபேட்டுங்கிற கணக்கில் 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இது இந்த அசசிக்கு. அடுத்தது சேலரி எஸ்எஸ்சிக்கு பார்த்தா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். சேலரி எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 115BA சி 12,75,000, 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், 12,60,000, 60,000. இதுல நான் என்ன அசியூம் பண்றேன்னா, பாயிண்ட் நம்பர் 1 சேலரி இண்டிவிஜுவல், சேலரி எஸ்எஸ்சி அவர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ஒன்று, இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா மூணாவது, அவருக்கு வெறும் சேலரி இன்கம் மட்டும் இருக்கு, கேபிட்டல் கெயின் இன்கம் இல்லை. ஸோ இந்த 3 அசம்ஷன் பண்ணும்போது அவருக்கும் டேக்ஸ் இல்லை. போன எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் எஸ்எஸ்சிக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிற ஒரு அம்சம் கிடைக்காது, அவர் அதில் எலிஜிபிள் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12,75,000 இந்த இதில் பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு. மேலும் இதில் ரெண்டில் வந்து இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். மூணாவது வந்து ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்கம் இல்லை, இவருக்கு எக்ஸ்க்ளூசிவா சேலரி இன்கம் மட்டும்தான் இருக்கு. அப்ப இவர் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ போன எஸ்எஸ்சிக்கு 12 lakh என்ற நிலையில் வருமான வரி இல்லை, சேலரி எஸ்எஸ்சிக்கு 12,75,000 என்ற நிலையில் வருமான வரி இல்லை. அடுத்து புரிந்துக்க வேண்டியது மார்ஜினல் ரிலீஃப். மார்ஜினல் ரிலீஃப்னா இப்போ 12,10,000 கட்டுறாரு, ஒருத்தர் இன்கம் ஏர்ன் பண்றாரு. சில வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பார்க்கணும், உன்னோட இன்க்ரிமெண்ட்டை வந்து நான் 12,76,000 பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 12,10,000 பார்க்கும்போது இந்த ஸ்லாப் ரேட்டை வச்சு டாக்ஸ் போட்டிருக்கேன் 61,500. இந்த பிபிடி ஷேர் பண்றேன், அதுல அந்த 60 கடைசியா 12,10,000 61,500 அந்த ஸ்லாப் ரேட்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு வருது. அப்ப 61,500 டாக்ஸ் இருக்கிற பட்சத்துல இவர் 12 லட்சம் மட்டும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். எல்லா கண்டிஷனும் இருக்குன்னு வைங்க, அவர் ரெசிடென்ட் இன் இந்தியா, ஸ்பெஷல் ரேட் எதுவும் இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்றாரு. அப்ப 12 lakh மட்டும் கட்டலன்னா ஒரு 10,000 ரூபாய் எச்சா வாங்குறதுக்காக 61,500 ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தா என்ன பண்றது? இந்த டிஃபிகல்ட்டியை கவர்மெண்ட் உணருது, ரியலைஸ் பண்ணுது, அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுது. அப்ப செயல்படுறப்ப 12,10,000ல 12 lakh மீறி 10,000 தான் இருக்கு. அந்த 10,000க்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ரியல் டாக்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா 61,500 வருது. 10,000 ரூபாய் நம்ம எம்ப்ளாயரே இருக்காரு, அவர் 12 லட்சத்துக்கு 10,000 ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்து நம்மளை 61,500 ரூபாய் பே பண்ண வச்சா நமக்கு என்ன ஆகும்? ஐயோ அந்த 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மனதில் தான் தோணும். அதனால் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டாக்ஸ் வந்து 61,500 12,10,000ங்கிற நிலைமையில ரிபேட் கிடைக்காது. ஏன்னா 12 lakh போறதுனால 87A ரிபேட் வந்து பயனில்லை. 87A ரிபேட் வந்து 12 லட்சங்கிற ஒரு ஜங்ஷன் மட்டும்தான் எடுபடும். 12 லட்சத்துக்கு மேல போனா 87A செல்லாது. அப்ப அப்படி இருக்கிறப்போ 12,10,000க்கு இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் 61,500, கீழே வந்து மார்ஜின் 10,000 தான் எக்ஸ்ட்ரா இருக்குனால 10,000 மட்டும் கட்டினால் போதும், 51,500 ரிபேட்டா கொடுக்குறாங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா இன்னும் நுண்ணியமா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குற 10,000க்கு 10,000 ஐ மீன் 100% கட்ட வேண்டியது இருக்கு. இருந்தாலும் 61,500 ரூபாய் கட்டுறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற மூலியமா ஒரு நிவாரணம் கொடுத்து 51,500 இதுல மார்ஜினல் ரிலீஃப் 12 lakh 10,000ல. ஏன்னா 12 lakh ஒரு 10,000 இன்க்ரிமெண்ட் போட்டு 61,500 அவர்கிட்ட இருந்து பிடுங்கன்னா நியாயம் இல்லை. அட்லீஸ்ட் அந்த இன்கம் இருக்கிற அளவுக்காவது பண்ணணும். ஸோ டேக்ஸுக்கும் அவருடைய அடிஷனல் இன்கமும் உண்டான டிஃபரன்ஸ் தான் மார்ஜினல் ரிலீஃப். இது புது கான்செப்ட் இல்லை, ஏற்கனவே இருந்தது தான். 12,70,000ங்கிற நிலையில அதே தான் 70,500. அடிஷனல் இன்கம் பார்த்தீங்கன்னா மேலே 12,70,000, மார்ஜினல் ரிலீஃப் 5,500. சரி சார், ஒரு கட்டம் மட்டும் 12 lakh மட்டும் இந்த 87Aங்கிற ரிபேட் செயல்படுது, 12 lakh மேலே செயல்படல. 12 lakh மேலே மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற ஒரு அம்சம் செயல்படுது. அப்போ இப்படியே போகும்போது எந்த நிலை நம்ம என்ன மாதிரி போகுது இது இந்த போக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 12 lakh மட்டும் இல்லை. ஏன்னா 87A வந்து காப்பாற்றிடுது, இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரொவைடட் அந்த கண்டிஷன் பிரகாரம். இந்த 12,05,000ல ஆரம்பிச்சு கீழே இருக்கிற 12,70,588 அந்த ரெட்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அது மட்டும் மார்ஜினல் ரிலீஃப் செயல்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,70,500க்கு அப்புறம் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் 87A ரிபேட் வந்து டேக்ஸ் வராம காப்பாத்துது. 12 லட்சத்துக்கு மேல மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற ஒரு அம்சம் வருது. அந்த 12 லட்சத்துக்கு மேல மார்ஜினல் ரிலீஃப்னால 70,558 ரூபா பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கு மேல போகும்போது வேற வழி இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் அப் டு 4 லேக் மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். ரெண்டாவது ஜங்ஷன் 4 லேக்ல இருந்து 12 லேக் மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஸ்பெஷல் ரேட் இல்லை இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா. 12 லட்சத்திலிருந்து 12,70,12 சேலரி எஸ்எஸ்சிக்கு 12,75,000, அதர் எஸ்எஸ்சிக்கு 12 லட்சத்திலிருந்து 12,70,000 மட்டும் மார்ஜினல் ரிலீஃப் மூலியமா நிவாரணம் கிடைக்குது. 12,70,000க்கு மேல போகும்போது இருக்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற அம்சமும் கிடையாது, 87Aங்கிற ஷீல்டும் கிடையாது. அந்த டேக்ஸ் ரேட்டுக்கு என்னவோ அதை கட்டித்தான் ஆகணும். ஸோ அப்போ இந்த ஸ்லாப் ரேட்டோட பார்வையில் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஜூஸ், ஃபைனல் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்து டிடிஎஸ்க்கு போகிறேன். நம்பர் 1, 4 லேக் மட்டும் டேக்ஸ் வராது. 1. 4 லேக்ல இருந்து 12 லேக் மட்டும் டேக்ஸ் வரலாம், வராமல் போகலாம். வரும், ஆனால் வராது. 12 லேக்குக்கு மேலே 12,70,000 மட்டும் டேக்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் மார்ஜினல் ரிலீஃப் என்ற ஒரு அம்சம் நம்மை பாதுகாக்கும். ஸோ இதுதான் இதனுடைய சாரம். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரி எம்ப்ளாயிகளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். 12 லேக் எடுத்தோன்னே எக்ஸம்டட்னு போக முடியாது. 87A ஆராய்ச்சி பண்ணால் கிளைண்ட் உட்கார வச்சு, ஏப்பா நீ எதாவது கேபிட்டல் கெயின் எதாவது பண்ணியிருக்கியா இந்த வருஷம், ஏதாவது இருக்கா, ஸ்பெஷல் ரேட் இருக்கா, இல்லை நீ இந்தியாவில் எத்தனை நாள் இருந்த, நீ இந்தியன் ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா, அந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு நீ ஓல்டு ஸ்கீமில் போகலாமா, நீ ஏன்னா சில டைமில் ஓல்டு ஸ்கீம் அட்வான்டேஜாக இருக்கலாம், ஏடிசி அந்த மாதிரிலாம் பார்த்தா இருக்கலாம். நம்ம ஓல்டு ஸ்கீம் போகிறோமா நியூ ஸ்கீம் போகிறோமா இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் இந்த 12 லேக்குக்கு வந்து நம்ம வெறும் பேப்பர் நியூஸ் மாதிரி அப் டு ஒரு கிளைண்ட் வந்தார்னா, சார் உங்கள் வருமானம் 12 லேக் வரை வருமான வரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நிறைய அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கணும். கேபிட்டல் கெயின் இருக்கா, இல்லை உங்களோடது நீங்கள் ரெசிடென்ட் இன் இந்தியா தான் இருந்தீங்களா அப்படின்னு பிற அனலைசிஸ் செய்து தான் 12 லேக்குக்கு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப் டு 12 லேக் மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 87A நம்மளை காப்பாற்றும். 12 லேக்ல இருந்து டிராவல் ஆகி 12,70,588 மட்டும் மார்ஜினல் ரிலீஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன், இதை என்னோட பேச்சை கேட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க, பின்னாலும் இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சேலரி எஸ்எஸ்சிக்கு 3 பாயிண்ட் நமக்கு புரிஞ்சுக்கணும். 4 லட்சம் மட்டும் வராது, 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் வரும், ஆனால் வராது, 12 லட்சத்துக்கு மேலே வரும். இதுதான் வந்து அடிப்படையான கருத்துக்கள். அடுத்தது நான் இந்த இறுதியாக சில கருத்துக்கள் இந்த சேலரியிலேயே சும்மா ஒரு சிந்திக்கிறதுக்காக. துகின் பாண்டே ஃபினான்சியல் செக்ரட்டரி 3/2/2025 அன்னைக்கு இதை பற்றி சொல்கிறாரு. போன வருஷம் 7 லேக், அதாவது 31/3/24க்கு அது இருந்தது, 25க்கு இருக்க போகுது. 7 லேக் இருக்கிறப்போ, பேசிக் எக்ஸம்ஷன் 7 லேக் இருக்கிறப்போ 5 crore பீப்புள் நியூ ஸ்கீம் ஆட் பண்ணாங்க, பயன்பெற்றார்கள். 12 லட்சம் நாங்கள் கொண்டு வர்றப்போ 6 கோடி அளவுக்கு பயன்பெறுவாங்க, எக்ஸ்ட்ரா 1 கோடி பயன்பெறுவாங்க, அது ஒன்று. அப்போ 2 கோடி பீப்புள் அதிகமாக பெனிஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. 175 பேர் நியூ ஸ்கீமுக்கு தான் போவார் அப்படின்னு இவர் சொல்றாரு. இது ஃபினான்ஸ் செக்ரட்டரி துகின் பாண்டே, ஃபினான்ஸ் செக்ரட்டரி 3/2/2025 அவரோட கருத்து. சரி சார், அவர்கிட்ட கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நியூ ஸ்கீமில் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, 87A, மார்ஜினல் ரிலீஃபு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இந்த என்னென்ன இருக்குது வைட்டமின் மாத்திரையெல்லாம் கொடுத்து நியூ ஸ்கீமை நல்லா டெவலப் பண்ணுறீங்க, அப்போ ஓல்டு ஸ்கீமை வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்து என்ன சிம்பிளாக சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓல்டு ஸ்கீம் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்கன்னு கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு டிப்ளமேட்டிக்காக, வி ஆர் சிம்பிளி மேக்கிங் நியூ ஸ்கீம் மோர் அட்ராக்டிவ். நாங்கள் நியூ ஸ்கீமுக்கு மோர் அட்ராக்டிவாக பண்ணுவோம். பூஸ்ட் நம்பர் 1 87A ரிபேட், பூஸ்ட் நம்பர் 2 மார்ஜினல் ரிலீஃப், பூஸ்ட் நம்பர் 3 அடிஷ்னல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இதெல்லாம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, என்ன விட்டமின் என்னென்ன இருக்குது எல்லாம் நியூ ஸ்கீமுக்கு போகுது.
நாளைக்கு நடக்கக்கூடிய லோக்சபால மாண்புமிகு நிதியமைச்சர் இந்த புதுசா டைரக்ட் டாக்ஸ் கோட் பில்லை கொண்டு வர லோக்சபால கொண்டு வரேங்கிறாங்க. பார்ப்போம் அதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது ஒண்ணு. அதே மாதிரி மாண்புமிகு நிதியமைச்சர் அவரோட இன்டர்வியூ அன்னைக்கு வந்திருக்கு 3/2/2005. இது மிடில் கிளாஸுக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணும். அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுறத அவங்க செலவு பண்ணலாம். ஐ மீன் இப்போ ஒரு 60,000ன்னு வச்சுக்கோங்க. 12 lakh இருக்கிறப்ப 60,000 சேவ் ஆகுது ரிபோர்ட் மூலியமானா, இந்த 60,000 அவங்க கன்சம்ஷனுக்காக சேவ் பண்ணலாம், சேவிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணலாம். ஸோ இந்த 60,000 அவங்க சேவிங்ஸ்க்கு கன்சம்ஷனுக்காக பண்ணும்போது ஏவரேஜ் ரேட் ஜிஎஸ்டி 18% போட்டால் கூட அந்த 60,000ல் 18% வருமானம், அதிக ஜிஎஸ்டி வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணாதனால ஜிஎஸ்டிங்கிற ஒரு அம்சம் இல்லை. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இப்படி சொல்கிறாரு, ரெவென்யூ செக்ரட்டரி இப்படி சொல்கிறாரு, மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குது, ஐ மீன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறாரு. சரி, இவர்கள் ஒப்பீனியனாக இருக்கட்டும். பட் நம்மளை பொறுத்தளவு நம்ம என்ன சார் செய்கிறோம் அப்படின்னா, இதை அனலைஸ் பண்ணிட்டு உள்வாங்கிட்டு 4 லட்சம் வரை வருமான வரி இல்லை, 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் மட்டும் வராது, 12 லட்சத்துக்கு மேலே வரும். இதை உள்வாங்கிட்டு கேஸ் டு கேஸ் அனலைஸ் பண்ணிட்டு இதை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம கேஸ் டு கேஸ் அனலைஸ் பண்ணி இதை எப்படி 26, 27 மேக்சிமம் பெனிஃபிட் பண்ண முடியும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குங்கிறத தான் நம்ம யோசிக்க முடியும். இன்னொன்று இந்த 4 லட்சத்துக்கு மேலே டேக்ஸ் இல்லைங்கிறதுனால ஏஸ் அ ப்ரொஃபஷனல் நமக்கு ஐடி ரிட்டர்ன் உடைய ஒரு ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக 4 லட்சத்து மட்டும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் கூட 4 லட்சத்துக்கு மேல் 4 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷனை பொறுத்தளவு முடிவான கருத்துக்கள். ஸோ நம்ம இது அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். பட் கேஸ் டு கேஸில் அனலைஸ் பண்ணி கொள்வோம். அதை எப்படி 26, 27க்கு நம்ம ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அந்த கேஸை பொறுத்து சேனலைஸ் பண்ணி அதை எப்படி அட்வான்டேஜாக கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம். இது இந்த இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் நிறைவு செய்கிறேன்.